விகடன் நேயர்களுக்கு வணக்கம். காலையிலிருந்து நம்ம தேர்தல் முடிவுகளை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் விகடன் வெப் டிவியில். இப்போ நிலவரம் பார்க்குறப்ப டிவிக்கு 107 தொகுதிகள் முன்னிலையில் இருக்காங்க. அதிமுக 64, திமுக 63. ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை திமுகவுக்கும் அதிமுகவுக்கும். இப்போ நம்ம கூட பாஜக ஆதரவாளர் திருமதி கஸ்தூரி இருக்காங்க. அதை பற்றி டீட்டெயிலாக வந்து பேசலாம் வாங்க. மேடம் வணக்கம். வணக்கம். டிவிக்கு 107, இதை எதிர்பார்த்தீங்களா நீங்க? எதிர்பார்க்கல. இது ஒரு பிரம்மாண்டமான அலை. ஏன் எதிர்பார்க்கலங்கிறத வந்து வரலாற்று பூர்வமா சொல்றேன். அண்ணா அவர்கள் அப்போ நீங்களும் நானும் பிறக்கல. இன்னைக்கு தாவேக்காவுக்கு வெற்றியை தேடிக்கொண்டு கொடுத்து கொண்டிருக்கும் எந்த ஒரு ஆளுமே வந்து அண்ணாவுடைய வெற்றியை பார்க்கல. அப்ப காங்கிரஸ், காமராஜர் தலைமையிலான காங்கிரஸை யாரோ ஊர் பேர் தெரியாதவங்க, யாருன்னே தெரியாதவங்களை வேட்பாளராக போட்டு அண்ணா என்ற ஒரு பெரிய சக்தி வந்து அப்போ ஜெயிச்சிச்சு. அதுபோல இன்னைக்கு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் கூட ஒரு கட்டமைப்போட வந்தார். ஜெயலலிதா அம்மா எம்ஜிஆருடைய அதே பாதையில் பயணிக்கிறாங்க. வேற கலைஞர் அவர்கள் அண்ணா இறந்ததுக்கு அப்புறம் டேக் ஓவர் பண்றாரு. வேற வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் பார்த்தா கூட என்டிஆர் தாங்க. சிரஞ்சீவி எல்லாம் வந்தாரு, அவர்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகல. விஜயகாந்த் அவர்கள் டின் ஒர்க். பட் என்டிஆர் அவர்கள் காங்கிரஸ்க்கு எதிராக வந்த உடனே ஜெயிச்சு ஆட்சி அமைச்சார். அப்போ அவர் கை காட்டினவங்களுக்கெல்லாம் மக்கள் ஓட்டு போட்டாங்க. அந்த மாதிரி ஒரு வெற்றியை இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் பெற்று இருக்கிறார் என்பது மக்களுக்கு வெற்றி, விஜய் அவர்களின் வெற்றி. ஹேட்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஒண்ணு. ஏன்னா யாருன்னு தெரியல. உண்மைதான். என்னுடைய தகுதியில ஜெயிச்சவங்க யாருன்னே எனக்கு தெரியல. உண்மைதான். எல்லா பக்கமுமே வேட்பாளர்கள் பேர் பல பேருக்கு தெரியல. சொல்ல போனா வந்து கொளத்தூர் தொகுதியிலேயே ஸ்டாலின் பின்னாடி தான் தொடர்ந்து காலையில தான் வந்து இல்ல, ஸ்டாலின் அவர்கள் இப்ப 10 ரவுண்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏறக்குறைய 8000 ஓட்டு பின்னடைஞ்சிருக்கிறாரு. எப்படி பார்த்தாலும் தபால் ஓட்டுல வந்து அத்தனையும் அவங்களுக்கு போட்டதா நாம சொல்லி ஏதாவது பண்ணா கூட கஷ்டம். அப்போ ஸ்டாலினையே தூக்குறாங்கன்னா மக்கள் எந்த அளவுக்கு திராவிட மாடல் மேல காண்டா இருந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. இன்னொன்னு, ஸ்டாலினே தோக்குறது நீங்க எப்படி பாக்குறீங்க? சந்தோஷமா பாக்குறீங்களா, வருத்தமா பாக்குறீங்களா? ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி. அவங்க தானே சொன்னாங்க, அதான் நிரூபிச்சிட்டாரு. திராவிட மாடல் வந்து துரத்தி அடிக்கப்பட வேண்டிய மாடல்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. நம்ம வந்து நினைச்சோம் அவங்க கொடுத்த இந்த காசு மாசம் தொகை இதுக்கெல்லாம் வந்து மக்கள் மயங்குவாங்கன்னு நினைச்சோம். அதை விட அதிகமா அவங்க தொல்லை கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத மக்கள். ஏன்னா நீங்க வந்து ஃப்ரீ பஸ் கொடுக்குறீங்க, எங்க போவீங்க? ராத்திரி 8 மணிக்கு மேல எந்த பஸ்லயுமே ஏறவே முடியாது, திரும்பி வந்துடணும் வீட்டுக்கு. நீங்க உரிமை தொகையை கொடுக்குறீங்க, கொடுக்குற தொகையை அப்படியே வந்து திமுக காரனே அடிச்சு புடுங்குறான். இல்லைன்னா டாஸ்மாக்கு அன்னைக்கே போயிடுது, கஞ்சாக்கு போயிடுது, படிப்புக்கு போயிடுதுன்னு போயிடுது. இப்படி எல்லா இடத்துலையும் மோசமான ஒரு நிர்வாகம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு மோசமான அராஜகத்தை கட்டவிழ்த்து விட்டுருந்தாங்க திமுக. இதை ஏன் நான் வந்து விஜய்க்கான ஒரு அபரிமிதமான ஒரு ஆதரவு, அவருக்கு சினிமா கவர்ச்சி, அவருடைய விஜய் நமக்கு தெரிந்தவர் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அது தவறான நம்பிக்கையா கூட இருக்கலாம். ஏன்னா எங்களுக்கு விஜய் தம்பி, நம்ம தம்பி விஜய் அங்கிள் அப்படின்னு குழந்தைங்க, நான் வீட்டை விட்டு வெளியே வரும்போது குழந்தைங்கெல்லாம் விசில் அடிச்சு அங்க ஊன்னு குதிச்சிட்டு இருக்குங்க. அது அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுடைய அரசியல் தெரியுமா? விஜய் அங்கிள் அந்த ஒரு பாசம். ஓகே, நம்ம அதை கூட நம்ம சினிமா ஜெயிச்சிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா மற்ற ஓட்டுக்களை பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு விழுந்திருக்கு. திமுகவுக்கு யாரும் ஓட்டே போடலையே. இல்ல, இப்ப பாக்குறப்ப திமுக அதிமுக சரிசமமா தான் இருக்காங்க. 63 வந்து இருக்கு. சீட்டு எண்ணிக்கையை நீங்க பாக்காதீங்க, ஓட்டு எண்ணிக்கையை பாருங்க. போன வாட்டி 41% வாங்கிய திமுக இந்த வாட்டி 10% கூட எட்டாது என்பது என்னுடைய கணக்கு. இல்ல, தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கம்மி. அதுக்கு மேலதான் வர வாய்ப்பு இருக்கு. அது ரொம்ப குறைவா அடைய போறீங்கன்னு நினைக்கிறேன் நானு. தோல்விங்கிறது தெளிவா வந்து தெரியுது. பட் வாக்கு சதவீதத்துல பாக்குறப்ப கூட ஏடிஎம்கே 3ஆம் இடத்துல தான் இருக்கு, திமுக 2ஆம் இடத்துல தான் இருக்கு. ரொம்ப கம்மியான வித்தியாசம் நம்ம பார்த்த வரைக்கும். இப்போ 50% வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சிருக்கு. அதுல இவங்க ஒரு 6, அவங்க ஒரு 6% தான் வாங்கி இருக்கிறாங்க. பெரிய வித்தியாசம் எல்லாம் இல்லை. 10% தாவேக்கா தாண்டியது அப்படின்னு இப்பதான் ஜஸ்ட் பார்த்தேன். இது வந்து 40% தாவேக்கா மாறும்.
ஏன்னா அதுதான் 40 இல்லைன்னா 30 வரணும், மினிமம் 30 வந்தாதான் அது வந்து வின்னிங் பர்சன்டேஜா இருக்கும். ஸோ மீதி 2 பேருக்கும் 30 வர வாய்ப்பு இல்லைல்ல, ஒரு கணக்கு தானே. நூத்துக்கு இவங்க 40, அவங்க 30 சொன்னா 100 வருது. அப்படியே வச்சு பார்த்தாலுமே 41% இருந்தா, இப்போ 23% தான் வாங்கினாங்க அதிமுக போன வாட்டி. அவங்களுக்கு வந்து இது ஒரு வளர்ச்சியா இருக்கும். திமுக வந்து பார்க்கணுங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் அவர்கள் பலத்த பின்னடைவான இடத்துல இருக்கிறாங்க. சிட்டிங் சிஎம் தோக்கிறது அப்படிங்கிறது, அந்த டிஎம்கே ஸ்வீப் நடந்துச்சு இல்லையா, அப்ப காமராஜர் தோத்தாரு. அது மாதிரி ஜெயலலிதா அவர்கள் பீரியட்ல கூட ஸ்டாலினோ உதயநிதியோ ஜெயிச்சாங்க. 2011 உதயநிதி கிடையாது, அப்ப ஸ்டாலின் ஜெயிச்சார். 23 எம்எல்ஏக்கள் மட்டும் உள்ள போனாங்க, ஜெயிச்சாங்க. ஸ்டாலின் மட்டும் உள்ள போனாரு. இப்ப வந்து அவர் சொந்த தொகுதியிலேயே அவர் தோக்குறாருன்னா, அவர் தொகுதியில எந்த அளவுக்கு மக்கள் நிராசை ஆயிருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எஸ், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுகவுக்கு நல்லா இருக்கு, பாஜகவுக்கு ரொம்ப வெற்றி வாய்ப்பு கம்மிங்கிறது. என்னைக்கு ஏடிஎம்கேவோட கூட்டணி வச்சாங்களோ அன்னைக்கே ஒரு தோல்வி வந்துருச்சு. யாருக்கு? பிஜேபிக்கா? பாஜகவுக்கு. ஏன்னா அதுல தோல்வின்னு தெரிஞ்சு கூட்டணி வைக்கிறாங்க இல்லங்க. அப்போ ஒரு நம்பர்ஸ் யோசிச்சு அவங்க வைக்கிறாங்க, மத்தியில இருந்து கால்குலேட் பண்றாங்க. பட் கொடுத்த சீட் எல்லாம் பாத்தீங்கன்னா 27 சீட்டுமே ஹாஸ்டைல் சீட்டு தான். அதுல வந்து அவினாஷி மட்டும்தான் சேஃப் சீட் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க, பேசப்பட்டுச்சு. மற்றது எல்லாமே டிஃபிகல்ட் சீட். சேஃப் சீட் எது இருக்கு? எதுவுமே இல்லை. அதுல சிட்டிங் எம்எல்ஏஸ் வேற 2 பேர் வந்து தொகுதி மாதிரி நிக்கிறாங்க. ஸோ டிஃபிகல்ட்டா இருக்கும் இது. அவினாசிலே எல்முருகன் வந்து பின்னடைவுதாங்கிற செய்திகள்லாம் வருது. அது எல்முருகன் அவர்களுடைய தனிப்பட்ட செல்வாக்கு தாங்க காட்டுது. அது வந்து கட்சியுடைய மனநிலை. ஏன்னா அது வந்து ஒரு சேஃப், இது வரைக்கும் அதிமுக தோக்காத சீட்டு. ஐயா தனபாலன் அவர்களுடைய ஏறக்குறைய லைஃப் டைம் சீட்டுன்னு சொல்லலாம். அங்க ஒருத்தர் வந்து கணிசமான வாக்கு வித்தியாசத்துல தோத்தாருன்னு சொன்னா அவரை வந்து தமிழக மக்கள் கொஞ்சம் கூட பொருட்படுத்தல. டெல்லியில அவருக்கு வந்து ஒரு மரியாதை இருக்குது, தமிழ்நாட்டுல இல்ல அப்படின்னு நம்ம நினைக்க தோணும். இன்னும் ரிசல்ட் எதுவும் வரல, வரைச்ச பார்ப்போம். பட் அவருக்கு தமிழகத்துடைய முகமாக பாஜக யார வந்து கருதணும் அப்படிங்கிறத பாஜகவும் சுய பரிசோதனை செய்யணும். Who is the face of Tamil Nadu? 27 தொகுதியில் எவ்வளவு தொகுதி ஜெயிப்பாங்கன்னு முதல்ல பேசிட்டாங்க இன்டர்னலா. நாங்க ஒரு 4 தக்க வச்சுக்குவாங்கன்னு தான் நம்ம நினைச்சோம். திருப்பி 2020 ஜெயிச்ச மாதிரி 4 ஜெயிக்கணும் அப்படிங்கறதா உங்களுக்கு. 4, அதாவது ஸ்டார் கேண்டிடேட்ஸ் சிலர் ஜெயிப்பாங்க. பிளஸ் ஓட் பேங்க்ஸ், சில லாயல் ஓட் பேங்க்ஸ் இருக்கு. அந்த லாயல் ஓட் பேங்க்ஸ் எல்லாம் இவங்க பக்கம் நிப்பாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம். பட் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு 2 தொகுதி லீடிங் இருக்காங்க, அது பெரிய லீடிங்னு சொல்ல முடியல. ஒரு தொகுதியில தலின்னு நினைக்கிறேன் ஒரு 500 வாக்கு வித்தியாசம் இருந்தாங்க. தலியெல்லாம் ஜெயிக்கும்னு ஏன் நினைச்சோம்னா, தலியில வந்து விஜயுடைய பாப்புலாரிட்டி குறைவு. அது வந்து கொஞ்சம் தெலுங்கு கன்னடா ஏரியா, பார்டர் ஏரியா. அங்க வந்து தளி, சாத்தூர் போன்ற ஏரியாஸ்ல இந்த தமிழ் சினிமா ரீச் கம்மியா இருக்கும்னு நம்ம நினைச்சோம். அப்படிதான் இருக்கு. அங்க வந்து தாவேக்கா முன்னிலையில இல்லை, திமுக முன்னிலைக்கு வருது. ஸோ அந்த ஈக்குவேஷன் எப்படி பிளே அவுட் ஆகுதுன்னு பார்க்கணும். இதையே 3 மணிக்கு கேட்டோம்னா நம்மளுக்கு ரிசல்ட்டே வந்துடும். பட் அங்க வந்து நல்ல ஒரு ஓட்டு விகிதம். இந்த நேரத்துல பாஜக செய்ய வேண்டிய 2 விஷயங்கள் என்னன்னா, நம்பர் 1 ஓட்டு சதவீதம். பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல 18 புள்ளிக்கும் மேலாக எடுத்த ஓட்டு சதவிகிதம் அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில தனியா நின்று எடுத்தப்போ இருந்த ஓட்டு சதவீதத்தை இப்போ வந்து தக்க வச்சிருக்கிறாங்களா, வளர்ந்துருக்கிறாங்களா, இழந்திருக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்த்து அதற்கேற்ப அடுத்த அரசியல் முடிவுகளை எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இப்போ விஜய்க்கு இன்கேஸ் மெஜாரிட்டி கிடைக்கல அப்படின்னா அதிமுக பிஜேபி சேர்ந்து சப்போர்ட் பண்றதுக்கான சூழல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இருக்கு. ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எலியும் பூனையவா இருந்தவங்க கூட தேர்தல் சமயத்துல சேர்ந்து வந்தாங்க. ரொம்ப காட்டமா பேசின டிடிவி அவர்கள்லாம் கூட சேர்ந்து வந்து இணக்கமா கோஆபரேட் பண்ணதுக்கு காரணம், ஆட்சியை பிடிக்கணுங்கிறது நம்பர் 2 கோலுங்க.
திமுக இருக்கக்கூடாது, ஒழிக்கணும் திமுக அப்படின்னு மக்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது திமுக காதுல விழுந்துச்சா தெரியாது, எங்க காதுல எல்லாருக்கும் விழுந்துச்சு. திமுகவை எப்படியாவது அகற்றணும் அப்படின்னு மக்கள் தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல திமுகவுக்கு சரியான ஒரு பதிலடியை கொடுக்கக்கூடியது யார் அப்படின்னு மக்கள் தேடிக்கிட்டு இருந்த இடத்துல அம்மா ஜெயலலிதாவா இருந்திருந்தா திமுக ஆட்சி கூட வந்திருக்காது. அந்த மாதிரி ஒரு கரிஸ்மேட்டிக்கா, ஆமா கண்டிப்பா ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு தலைவரை தேடிட்டு இருந்தாங்க. அதை நல்லா கேபிட்டலைஸ் பண்ணிட்டார் விஜய் அவர்கள். திமுக வர்சஸ் டிவிகேங்கிற ஸ்ட்ராட்டஜி மற்றும் பலர் அப்படிம்பாரு. அதெல்லாம் வந்து என்ன கொஞ்சம் ஓவரா இருக்கே அப்படின்னு நினைச்சோம். பட் மக்கள் கிட்ட அந்த நம்பிக்கை கொண்டு போய் அவர் சேர்த்துட்டார். எனக்கு நிறைய டவுட்ஸ் இப்ப கூட இருக்குங்க, நான் உண்மையா சொல்றேன். மக்கள் வந்து இன்னைக்கு திமுகவை ஒழிக்கணுங்கிறதுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இது தெளிவு. இத நானுமே வந்து வரவேற்கிறேன். ஸ்டாலின் மன்னர் குடும்பத்தை ஒழிச்சு கட்டுற யாரா இருந்தாலும் அவங்களுக்கு நான் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள், பாராட்டுக்கள், பூங்கொத்துக்கள் எல்லாத்தையும் தரேன். பனையூர்ல போய் நான் மாலை போட தயார். ஆனா எலெக்ஷனை ஜெயிச்சிட்டாரு, 5 வருஷம் நல்ல ஆட்சியை தரணுமே. இவ்வளவு பழம் தின்னு கொட்டை போட்ட திமுக தலைவர்கள், பழைய பெருச்சாளிகள் எல்லாரும் போயிட்டாங்க, புது பெருச்சாங்க எல்லாருமே போயிட்டாங்க. ரொம்ப மக்கள் ஏமாளிகள் இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா நாகர்கோயில்ல ஒரு நெக் டு நெக் ஃபைட் ஓடிக்கிட்டு இருக்கு. எம்ஆர் காந்தி என்ற ஒரு நேர்மையாளருக்கும் ஆஸ்டின் என்ற ஓட் பேங்க் பாலிட்டிஷியன், அவருக்கும் வந்து நல்ல பேர் தான். அங்க அவர் வந்து கன்னியாகுமரியில இருந்தாரு, இப்போ அங்கேருந்து இங்கே நாகர்கோவில் போயிருக்காரு. அவருக்கும் அங்கே மக்களிடையே ஒரு நல்ல பேர் இருக்கு. பட் ஓட் பேங்க் பாலிட்டிஷியன் அவர். மைனாரிட்டி ஓட்ஸ் அவருக்கு வரும், மற்ற எல்லா ஓட்டும் இவங்களுக்கு வரும். தாவேக்கா அங்கே 3வது இடத்துல இருக்கு. இந்த மாதிரி ஒரு நெக் டு நெக் ஃபைட் ஓடிட்டு இருக்கு. எனிதிங் கேன் ஹேப்பன். எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ஓட் பேங்க் பாலிடிக்ஸை இன்னைக்கு தாவேக்கா பெனிஃபிட் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு நீங்க அர்பன் ஏரியால பாத்தீங்கன்னா, பூத் வைஸ் பாத்தீங்கன்னா, இளைஞர்கள்ல குறிப்பாக திமுக ஓட் பேங்க் நினைச்சிருந்த மைனாரிட்டிஸும் பட்டியலினமும் அப்படியே தாவேக்காக்கு அப்படியே கிளம்பிட்டாங்க. டிரான்ஸ்ஃபர் கூட இல்லை, நீ அப்படியே புறக்கணிச்சிட்டாங்க திமுகவை. கவர்மெண்ட் ஊழியர்கள், திமுக வந்து கவர்மெண்ட் ஊழியர்கள் இந்த வாட்டி ஓட்டு போட மாட்டாங்கிறது எல்லாருக்கும் தெரியும், ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். ரொம்ப ஆடிட்டாங்க. டீச்சர்ஸு, நர்ஸு, தூய்மை பணியாளர்கள், மாற்றுத்திறனாளிகள், டாக்டர்ஸ், கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் யாருமே இவங்களுக்கு போட மாட்டாங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அதே போலதான் வந்திருக்கு. என்ன எக்ஸிட் போலுக்கு சொம்படிச்சாங்க பாருங்க, அவங்களை எல்லாம் லைன்ல நிக்க சொல்லுங்க. 150 சீட்டு திமுகவுக்கு. ஏன்னா இம்சை அரசன் புலிகேசி படத்துல வர்ற மாதிரி நம்ம வந்து அப்படித்தான் சொல்லணும். பாடல் கவிதை புனைந்து பாடல் பாடி பரிசு பெற்ற குரூப் அவங்க வந்து உண்மையை சொல்லவே மாட்டாங்க. ஆனா உண்மை மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. மக்கள் ஏமாளி இல்லை, மக்கள் வந்து நியாயமானவர்கள் அப்படிங்கிறது மக்கள் மேல எனக்கு தமிழ்நாட்டு மக்கள், நானும் ஓட்டு போட்டேன்னு நான் பெருமையா ஏன் சொல்றேன் தெரியுமா? பண அரசியலை ஒழிச்சு கட்டிட்டாங்க. யாரெல்லாம் பணம் கொடுத்தாங்களோ அவங்க எல்லாம் தோக்குறாங்க. இன்க்ளூடிங் கோவை தெற்குலயும் நெக்கில் ஓடிக்கிட்டு இருக்கு. அதான் ஹையஸ்ட் கலெக்ஷன் நான் கேள்விப்பட்டேன். கரூர்லயுமே வந்து பணம் நல்லா விளையாடி இருக்கு. கரூர்ல டிவிகே இல்ல, ஏடிஎம்கே. அங்க ஏடிஎம்கே, கரூர்ல ஏடிஎம்கே. அது எப்படி? ஆமா, அது அதுல வந்து டிஎம்கே மேல இருந்த காண்ட ஒட்டு மொத்தமா அப்படியே திருப்பி கொடுத்துருக்குறாங்க. ஒரு பணத்தை வச்சு நீங்க அதை சரி கட்டலாம் நினைச்சதுனால அங்க வந்து நடுவுல ஏடிஎம்கே ஜெயிக்குது. இல்ல அங்க எல்லாருமே இப்போ ஏடிஎம்கேல பாத்தீங்கன்னா அமைச்சர்களா இருந்தவர்கள், மக்களுக்கு ஆக்சசிபிளா இருந்தவர்கள், விஜயபாஸ்கரா இருக்கட்டும், சிவி சண்முகம் அவர்களா இருக்கட்டும், எடப்பாடி அவர்களா இருக்கட்டும், அவங்களுடைய இடங்கள்ல அவங்க பர்ஃபெக்டா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நீங்க திமுக அப்படியே ஆப்போசிட். துரைமுருகன் அவர்கள், ஆக்சுவலி எனக்கு அது வந்து ஆச்சரியமா இருக்கு. நியாயமா துரைமுருகன் அவர்களுக்கு கொஞ்சம் கால்குலேட் பண்ணியிருந்தாங்கன்னா மக்கள் ஓட்டு போட்டு இருந்திருக்கணும். பட் அவங்க அந்த பண அரசியலை விரும்பல, அடிக்கடி தேர்தல் வரணும்னு அவங்க விரும்பல. அவங்க வந்து நேர்மைக்கு எல்லாரும் சொன்னாங்கல்ல பணத்தை வாங்கிக்கோங்க, ஆனா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாங்கல்ல, போட்டாங்க. இனி அடுத்த தேர்தல்ல எந்த கட்சியுமே காசு கொடுக்க மாட்டான்.
ஒரே நிமிஷம் இதை நினைச்சு கூட பார்த்தாரா விஜய் அவர்கள்? இந்த வீச்சை அவர் யோசிச்சு பார்த்தாரான்னு இல்ல, அவர் ஒரு சமூக புரட்சியை இன்னைக்கு பண்ணிருக்காருங்க. தேர்தல்ல கேரளா மாதிரி நம்ம கேரளாவை பாருங்க அப்படின்னு நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு கேரளாவை விட நாம நேர்மையா இருக்கோம். வந்திருக்காங்க, அடுத்த எலெக்ஷன் சந்திக்கிறப்பதான் தெரியும் அவங்க எப்படி அணுக. இல்லங்க, இன்னைக்கு பண அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சுங்க தமிழ்நாட்டுல. பணம் கொடுத்தா பிரயோஜனம் இல்ல, நம்மளால வந்து பார்க்க முடியுது மேம். நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, இப்ப மெஜாரிட்டி வரல, மற்றும் பலர் தான் சொல்லியிருந்தாரு பிஜேபி அதிமுகவை. இப்ப அவங்களுடைய ஆதரவை எடுப்பாரா விஜய், இல்ல என்ன பண்ண சூழல் இருக்கு? ரொம்ப டிஃபிகல்ட். இப்போ நம்ம வந்து 1 மணிக்கு பேசிட்டு இருக்கோம். என்னன்னா திமுகவுல சில காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து காங்கிரஸ் தானே நம்ம சொல்லுவோம். ஏன்னா காங்கிரஸ்ல ஏற்கனவே செல்வ பெருந்தகை மேல ஒரு இன்டர்னல் மியூட்டினி நடந்துகிட்டு இருக்கு உள்ள. ஏன்னா அவர் தான் வந்து திமுகவோட சேர்த்து வச்சுட்டாருன்னு ஜோதிமணி, மாணிக்கம் தாகூரா போன்றவர்கள், இன்னும் நிறைய பேர், சுதா போன்றவர்கள் எல்லாருமே வந்து நேரடியாவே தலைமையை வந்து விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மக்கள் குரல் அவங்க கேட்குறாங்க. கேட்டவங்க யாரா இருந்தாலும் நம்ம கீழே போய் மக்கள் பேசுறத கேட்டாலே நம்மளுக்கு அந்த ஒரு இது தெரிஞ்சிருக்கும். எனக்கு தேர்தலுக்கு முன்னாடி தெரியல, தேர்தலுக்கு அப்புறம் நான் கேட்ட எல்லாருமே விஜய் பேரை சொல்றாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் அவர் மட்டும் ஜெயிப்பாருன்னு நினைச்சேன். அப்புறம் கேட்க கேட்க சரி ஒரு 10 சீட்டு வரும்னு நினைச்சேன். அப்புறம் அது 30 சீட் ஆகும்னு நினைச்சேன். நான் அங்க நின்றுட்டேன். இன்னைக்கு நானுமே வந்து சர்ப்ரைஸ் தான். பட் காங்கிரஸ்ல ஒரு 10 சீட்டு ஜெயிச்சாங்கன்னா அவங்க வந்து நேரடியா விஜயோட வந்து சப்போர்ட் கொடுக்கலாம். ஆனா ஜெயிக்க மாட்டாங்க போல இருக்கே. எனக்கு தெரிஞ்சு அவங்க அந்த நம்பரை தொடுவாங்களான்னு தெரியல. இல்ல காங்கிரஸ் ஒரு 5 இடத்துல தான் முன்னணியில் இருக்காங்க. சோ அதுவுமே நெக் டு நெக் தான். எல்லாம் குறைந்த வாக்கு வித்தியாசம் 300-400 ஓடிட்டு இருக்கு. என்ன ஆகுங்கிறது தெரியல. சோ 10 சீட்டு வேணும். ஆமா, 10 சீட்டு யார்கிட்டயாச்சும் வந்தா கூட இல்ல, 12-13 சீட்டு தேவை. இப்ப 107 நிக்கிறாங்க. 107னா 120ன்னு வச்சுக்கோங்களேன். 120 ஒரு 13 சீட்டு வேணும். 13 சீட்டு எங்க வருது? திருமாகாலி விசிகே என்ற பிரிவினைவாதம் பேசிய எல்லாரையும் மக்கள் துரத்தி அடிச்சிருக்காங்க. கவனிச்சிங்களா? ஜாதி பேசினவங்க, ஜாதி படம் எடுத்தவங்க எல்லாருக்கும் கல்தா, பணத்தை கொடுத்தவங்களுக்கு கல்தா, காசை கொடுத்துட்டு ஓசி அது இதுன்னு பேசின அமைச்சர் தோத்து போறாரு. மக்கள் ரொம்ப மறக்கவே இல்லைங்க, எதையுமே மறக்கல. பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதாவை இவங்க பெரிய சாதனை மாதிரி தோக்கடிச்சிட்டோம், பிஜேபியை தோக்கடிச்சுக்கிட்டோம்னு சொல்லி இங்க பெருமடிச்சிட்டாங்கல்ல. அதுக்கு பெண்கள் ஒட்டுமொத்தமா தண்டனை கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? ஏடிஎம்கேக்கு பெண்கள் ஓட்டு போயிருக்கு, தாவேக்காக்கு பெண்கள் ஓட்டு போயிருக்கு, திமுகக்கு ஒரு பெண் கூட போடலங்க. இல்ல அது அப்படி சொல்ல முடியல மேம். கிட்டத்தட்ட அதிமுகவும் திமுகவும் நெக் டு நெக் தான் இருக்காங்க. திமுக வந்து 63, ஆமாங்க, அவங்களுக்கு திமுகவுடைய ஓட் பேங்க் இருக்கு இல்லையா, திமுகவுடைய மைனாரிட்டி ஆதரவு வந்து டிவிக்கு போறதுங்கறத பார்க்க முடியுது எல்லா இடத்துல இருந்து. திமுக தாவேக்கா வந்து ஒரு சொலவடை இருக்கு, குத்தாத காதுக்கு ஊனம் இல்லைன்னு. அது போல புதிய ஒரு ஃபேக்டர், நியூ ஃபேக்டரா தாவேக்கா வந்து ஏற்கனவே இருந்த 2 பேரும் மாறி மாறி அவங்களுக்கு போட்டு நிராசை நம்பிக்கை இழந்தவர்கள் தாவேக்காவுக்கு போட்டிருக்காங்க. ஆனா தாவேக்கா இனிமே அவங்களுக்கு பொறுப்பு அதிகம். அவங்க எப்படியும் ஆட்சி அமைச்சிருவாங்க, விஜய் தான் முதலமைச்சர்னு இப்போ ஐ திங்க் இட் இஸ் சேஃப் டு சே அதுதான் நடக்கும். முதலமைச்சர் விஜய்க்கு யார் வழிகாட்ட போறாங்க? ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அதே ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் தான் இருக்க போறாங்க. லஞ்சம் லாவணியத்துல ஊறி போன கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்ல எத்தனை பேரை நீங்க மாத்துவீங்க? போலீஸ்ல யாரை நீங்க வச்சுப்பீங்க? உங்களுக்கான அரசியல் ஆலோசனை எங்கேருந்து வரப்போகுது? நீங்க வந்து வெளிநாட்டு நிதிக்கு வந்து எதிர்பார்த்து இருப்பீங்களா? என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய ஆசிட் டெஸ்ட். இவங்க 2 பேரும் மோசம் அப்படின்னா, நீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி ஆயிடுச்சுன்னா, அரவிந்த் கெஜ்ரிவாலை எவ்வளவு நம்பிக்கையோட நம்ம கூட்டியாந்தோம், அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா இல்ல இப்ப எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. பிரஃபுல்ல குமார் மோகன்தான் அஸ்ஸாம்ல வந்தார். மாணவர் புரட்சியில அவர் உடனடியா வந்த ஒரே இதுல மாணவர் புரட்சியில அவர் வந்து சிஎம் ஆனார் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே. அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா கடைசியில அவர்லாம் வந்து ரொம்ப அவமானத்துல. இல்ல இப்ப எதுவுமே நம்மளால சொல்ல முடியாது. மக்கள் ஆதரவு விஜய்க்கு கிடைச்சிருக்கிறத நம்ம கண்கூட வந்து அந்த ஆதரவுக்கு நிஜமா சொல்றேன், நான் வந்து தேசிய அரசியல் தான் செய்ய போறேன். பட் விஜய் அவர்களுக்கு பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிட்டு மக்கள் உங்க மேல வச்சிருக்கிற இந்த மிகப்பெரிய நம்பிக்கையை காப்பாத்துங்க, அதை கண்டிப்பா சொல்லி ஆகணும். நிச்சயமா. சரி, வந்து பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி.